ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் எல்லாம் நடிக்கிறானுங்க பாஸ்டர், நீங்கள் அப்படி படிக்கட்டு கூட இறங்கிருக்க மாட்டீங்க, லபக்குன்னு வந்து ரவுண்டாக உட்காந்துட்டானுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. என்னன்னா எல்லாருக்கும் டயர்டு, உடம்பு முடியல, ஆனால் ஒருத்தர் செஞ்சு எடுத்து வந்து கொடுப்பாங்களான்ற ஆசை இருந்திருக்குது அவங்களுக்கு. அப்படி இருந்ததோ இல்லையோ, ஹோட்டலில் போய் வேன் வரணுமே, யார் போய் வேன் வருது, டே போங்கடா, அதெல்லாம் இல்லவே இல்லை. அன்றைக்கி ஆண்டு எங்கள் மூலமாக அப்படி எடுத்து போய் வச்சாரு பாருங்க. அந்த பிள்ளைங்களாம் பயங்கர ஹாப்பி. ஒரே இல்லை சொல்லுவோமே, அவங்க எங்களை கேட்கல, எங்களுக்காக தோணுச்சு அவங்களுக்கு இது மாதிரி செய்யணும், ஏன்னா உழைச்சிருக்கிறாங்களே, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, நாளைக்கு காலையில் ஏந்துக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன பண்ணி வைக்கணும், செஞ்சு எடுத்துமே நம்ம கலந்துக்கணுங்க. நாங்கள் அதில் வந்து வேடிக்கை பார்த்தவங்க, அதனால் எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. அது செஞ்சு எடுத்துமே கொடுத்துட்டு வந்தோம். எதுக்கு இதை சொன்னேன்னு தெரில எனக்கு. ஆனால் அதில் விஷயம் என்னென்னா, கேட்காமலே செய்து ஒரு ஆசீர்வாதம். ஒரு இல்லை சொல்லுவோமே, கேட்காமலே செய்து ஒரு ஆசீர்வாதம். கேட்டு 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 செய்யல, அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஊழியத்துக்கு வந்த புதுசுலேயே என்னை என்னென்னலாம் ஆண்டு சொல்லி அழைச்சாரு அப்படின்னு சொல்லி நான் தியானம் பண்ணேன். என்னென்னலாம் அழைச்சாரு, என்னென்னலாம் அழைச்சாரு, எதுலாம் சொன்னார் என்கிட்ட அப்படின்னு சொல்லி. என்னென்ன சொன்னார்னா, 2 வாட்டி கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்னா, சங்கீதம் 23 கனவு கண்டேன். கர்த்தர் என் எந்த இடத்துல, நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சில இடத்துக்கு போனோடனே சொல்லுவாங்க, சில இடத்துல போனோடனே, சில வீட்டுக்கு போனோடனே, இந்த வீட்டுக்கு வந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்கு வந்து தான் வேலை போயிடுச்சு, இந்த வீட்டுக்கு வந்து தான் செத்துட்டாங்க, இந்த வீட்டுக்கு வந்து இது போயிடுச்சு, இந்த வீட்டுக்கு எனக்கு ராசி இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு வந்தபடி தான் நான் வந்து நகை வாங்கினேன், பொருள் வாங்கினேன், இடம் வாங்கினேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டு நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்னவா, என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த புல்லுள்ள ஒரு ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு போய் விடுவார். ஒரு கைத்தறி கர்த்தரை சோதரம் பண்ணுறோமே. நம்ம இதை செய்தியாக இப்போ கொடுக்கல, இது வந்து ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே கனவு கண்டு நான் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறேன், பாஸ்டர் இந்த மாதிரி கனவு கண்டு, எங்கள் அம்மா போய் சொல்கிறாங்க, இது மாதிரி புள்ள கனவு கண்டு சொன்னான் அப்படின்னு சொல்லலான்னு போயிருக்கிறோம். அந்த சபையில் அதை பிரசங்கமாக பண்ணுறாங்க. அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அது எனக்கு பயங்கர ஆச்சரியம். முடிவு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, குழந்தை இந்த கனவு கண்டான், உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தோம், நீங்கள் அதே பிரசங்கமாக பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. அது வந்து என்ன சொல்கிறது, கிரகிக்க முடியாத பயங்கர அதிசயம். நான் அப்போல்லாம் உபவாசம் போட்டப்போ அதே கனவு, அதே வார்த்தை, மறுபடியும் கனவு. அப்போ அந்த வார்த்தையை நான் எதை தியானம் பண்ணிட்டேன் அப்படின்னா, உண்மையிலேயே ஒவ்வொரு லைனும் தியானம் பண்ணேன். அப்போது கோல்னா என்ன, தடினா என்ன, கர்த்தர் என்ன மேய்ப்பார், சபை பேர் அதான் நல்ல மேய்ப்பர் ஊழியங்கள், கர்த்தர் என்ன மேய்ப்பார், புல்லுள்ள இடங்களில் நம்மளை அதெல்லாம் அப்படியே தியானம் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி யோசித்தேன், இன்னும் நம்மளுக்கு ஆர்டர் ஊழியத்துக்கு அழைச்சிக்கும்போது ஏதோ ஒன்று சொல்லி தானே அழைச்சிருப்பார், நம்மளுக்கு எதெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தா, அதை கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தா, அதில் எது பாருங்கள், நம்மளை என்ன இடத்துல எத்தனை விடுவாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதமான இடம், செழிப்பான இடம், போனால் தொச்சின்னு போயிடாது, போனால் தேஞ்சு போயிடாது, போனால் காணாமல் போயிடாது, போனால் நம்மளை விட்டு அந்த மாதிரி வீடு இல்லை, நம்மளுக்கு கொடுக்க போகிற வீடு புல்லுள்ள இடம், ஒரு ஆசீர்வாதமான இடம், நம்மளை நல்லா திருப்தி ஆக்குகிற ஒரு இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அடுத்தது ஒரு அமைதியான இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன மாதிரி இடத்துல எத்தனை விட போகிறாரு? ஒரு அமைதியான, எப்போ பாரு கலட்டாவும் போராட்டமா பிரச்சனையுமா அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்க போகிற இடம் எப்படின்னா ஒரு அமைதலான இடத்த. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு 23 சங்கீதம் ஆண்டு சொன்னார்னு. ஏன்னா ஞாபகம் வச்சு இந்த கைத்துங்க பார்க்கலாம், தெரியும் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதா? ரொம்ப நன்றி. அது இன்றைக்கி ஞாபகம் வந்தது எனக்கு. என்ன ஆண்டவரே, எனக்கு என்ன சொன்னீங்க, நீங்கள் என்ன சொல்லி அழைச்சிங்க, நான் அழைக்கப்பட்டது எதனால், என்ன காரணம், எனக்கு என்ன அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு ஞாபகப்படுத்தினார். அமர்ந்த தண்ணீர், அமைதலான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விடுவார். அது மாத்திரம் இல்லாமல் கடைசி லைனில் போட்டு பாருங்கள், எனக்கு கர்த்தருடைய வீடு ஒன்று கொடுப்பாரு, அதில் நீடித்த நாட்களாக நான் வாழ்வேன். ஒரு சொல்லுமே அல்லேலூயா. அது 2 விஷயம் இருக்குது அதில். ஒன்று பரலோகத்தில் கர்த்தருடைய வீடு இருக்குது, அங்கே நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கிறது. இன்னொன்று இந்த பூமியிலேயே கர்த்தருடைய வீடு இருக்குது, அதுலேயே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு சொல்லுவோமே. ஆக கர்த்தருடைய வீடு ஒன்று எனக்கு இருக்குது, அதில் நான் நிலையாக இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன ஒன்று, நீங்களாம் சபை கட்டுற மாதிரி தரிசனம் பார்க்குறீங்க, கனவு கண்டு இருக்கிறீங்க, திருக்கசனம் வந்து பாஸ்டங்க சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்மளை கேட்டு கையெல்லாம் தட்டி அந்நிய பாசெல்லாம் பேசி ஆவிலாம் நிரப்பி பயங்கர சந்தோஷப்பட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? ஆனால் எனக்கு அப்படி ஒரு விஷயங்கள் நான் யோசித்து பார்த்தேன். எதனா கனவு கண்டு இருக்கிறோமா, எதனா வந்துருக்குதா நம்மளுக்கு, என்ன ஆச்சு? எப்பவுமே கர்த்தர் ஒன்று சொல்லிட்டாருன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிறைவேற்றுவார். எத்தனை மாதம் ஆனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும், 25 வருஷம் ஆனால் கூட குழந்தை கொடுத்துட்டார். குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார். கொடுப்பேன்னு சொன்ன உடனே அடுத்த கொஞ்சம் லோக்கலாக சொல்ல பீரியட் டைமில் நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம்? என்ன குழந்தை கொடுப்பேன்னாரு,
பீரியட் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். வருஷத்துக்கு எத்தனை முறை ஆகும்னு தெரியல. மாதத்துக்கு ஒரு முறைனா கூட 25 வருஷத்துக்கு எத்தனை முறை ஆயிருக்கும்? டக்குன்னு ஒருத்தர் கணக்கு போடுங்க. ஒரு வருஷத்துக்கே 12 முறை. தப்பாத்துக்காதீங்க அப்படி பேசுகிறேன்னு. ஒரு வருஷத்துக்கே 12 முறை, 10 வருஷத்துக்கு 120 முறை, 20 வருஷத்துக்கு 240 முறை, ஒரு 60, 300 முறை. சொல்லுங்கள். ஒரு டைம்லேயும் டேட் தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னால், தள்ளி போயிடுச்சுன்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஓ, குழந்தை பொழுகுதுன்னு. அப்புறம் இல்லைங்க அப்படின்னா பயங்கர துக்கமாகிடும். ஆமாவா இல்லையா? வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாரு? தருவேன்னு சொல்லி. இப்போ எத்தனை வாட்டி அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க சொல்லுங்கள்? 300 வாட்டி எதிர்பார்ப்பாங்க. இதை தாண்டி வயசாகி போச்சு. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகி போச்சு? வயசாகி போச்சு. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நான் கொடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன்னு சொல்லும்போது அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன வருதுன்னா சிரிப்பு வருது. அந்த அம்மாவுக்கு சிரிப்பு வருது. நான் கொஞ்சம் மழை லோக்கலாக சொல்ல விரும்புகிறேன். நான் ஆக்கிட்ட பழிச்சுன்னு பேசிட்டேன். ஊரில் நாட்டுக்கோழி ரெக்கார்டு பண்ணுறீங்களாடா? இதை சரி வச்சுங்க, ரெக்கார்டு தானே. நாட்டுக்கோழியை அறுத்தாங்க கப்பிவாகத்தில். இவ்வளோ மொத்தையாக கொச்சம் மஞ்சக்கரு உள்ளே இருந்தது. பார்த்துருக்கீங்களா? அதை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அது மாதிரி கொச்சம் மஞ்சக்கரு இருந்தது. அப்படியே ஒரு கற்பனைப்பட்ட பெண்களை இப்படி தான் உள்ளே நிறைய இருக்கும் பொழுது மாதம் ஒன்று அப்படி வெளியே போய்டும் போல் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை பண்ணிட்டேன். அது எல்லாமே காலி ஆகிடுச்சின்னு வச்சுங்க. அதோட பீரியட் டைம் நின்றுடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-45 வயசுக்கு ஆகிடும்னு சொல்கிறாங்க. பீரியட் டைம் நின்றுடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வராது? உள்ள மஞ்சக்கருவே இருக்காது, குழந்தையே உருவாகாது. அவள் தான் முடிஞ்சு போச்சு. அந்த சூழ்நிலை தான் யார் இருக்கிறாங்க? இப்போது சாரால் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா, எனக்கு பீரியட் டைம் நின்று போயே பல வருஷம் ஆகுது, குழந்தை பிறகுமா அப்படின்னு அவங்க சிரிச்சிருப்பாங்க. இப்போ இது வந்து டீசெண்டாக இதுவே டீசெண்டாக தெரியல சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சிலதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் செத்து போச்சு, எங்கே போய் எனக்கு குழந்தை பிறகுன்னு சிரிச்சிருப்பாங்க. சிரித்த உடனே தேவனுக்கு வந்து என்னையே கலைக்கிறேன் நீ அப்படின்னு கோவப்படாமல் வந்து சொல்கிறாரு, ஏன் சிரிக்கிறேன்னா ஆனால் பொய் வேறு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க? ஐயோ நான் சரி இல்லையா அப்படின்றாங்க. அவர் நினச்சினா சரி பயந்து போய் பேசு பொழுது பாவம் அப்படின்னு சொல்லி, என்னம்மா ஏந்து போயின்னுக்கிறேன் அப்படியே பேசிட்டேன் என்ன இந்த மாதிரி வந்து சிரிக்கிறீன்னா? இல்லை பொய் சொல்லுது அந்த அம்மா. அந்த பொய்க்கும் இந்த தேவதூதருக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் காட்டுற பாருங்க. தேவதூதருக்கும் தேவனுக்கும் ஒரு வித்தியாசம் காட்டுற பாருங்க. தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு இல்லை சொல்லுமே. ஆண்டு சொல்லி அமிச்சார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள். யாருக்கு இரக்கம் காட்டிங்களோ அவங்க என்ன காட்டுவார்? ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர். இதே மாதிரி குழந்தை இல்லாதப்போ இந்த அம்மா வந்து சிரிக்குது, இந்த அம்மா வந்து என்ன பண்ணுது? பொய் சொல்லுது. ஆனால் தேவன் ஒரு சின்ன தண்டனை கூட கொடுக்கவே இல்லை. இதே சம்பவம் வேறு புதிய பல்லவரத்தில் நடக்குது. எங்கே நடக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? சகரிய எலிசபெத்து நடக்குது. இதே மாதிரி குழந்தை கொடுப்பேன்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, எல்லாம் என்ன ஆகிட்டுக்குது? வயசாகிடுச்சு. என்ன சொல்கிறாரு? எந்த வயசானவங்களும் எனக்கு வயசாகிடுச்சின்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, நான் என்னை கற்பனை பண்ணேன், முடியெல்லாம் வெள்ள முடியாயிடுச்சு, இன்றைக்கி எண்ணெய் வச்சேன். எண்ணெய் வச்சா வெள்ள முடிய தெரிலடி அப்படின்னு. சரி, இனிமேல் வெள்ள முடியே பார்க்கக்கூடாதுன்னா எண்ணெயை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த ராக்கி சொன்னான் ஒரு முறை எண்ணெய் வச்ச உடனே பழமாட்டம் இருக்குதுண்ணா அப்படின்னா. என்னடா இவன் எப்படி சொல்லிட்டானே. அதோடு இன்றைக்கி வரைக்கும் எண்ணெய் வைக்கவே இல்லை. நான் எண்ணெய் வச்சா கூட வீட்டுள்ளே வச்சு குளிச்சுட்டு வெளியே வந்துடுறது. இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துக்கிறேன் நான் எண்ணெய் வச்சுக்கின்னு. இதே மாதிரி வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. எனக்கு வயசாகிடுச்சின்னு இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா, 46 வயசாகிடுச்சு. இதோ 15ஆம் தேதி வந்தால் 47 வயசு தொடங்க போகுது. இன்றைக்கி கோமதிக்கு என்ன வயசு? இன்றைக்கிலேருந்து கோமதிக்கு பர்த்டே அதுவும் பாஸ்டிங் போட்டேன் கோமதியை. இன்றைக்கின்னா இன்றைக்கி 40 ஸ்டார்ட்டு தெரிஞ்சிச்சு எனக்கு. 2-3 வாரமாக பார்த்துட்டு தாங்கிறேன். 40 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னன்னா உண்மையிலேயே வந்து 40 வயசு 40 அப்படிலாம் ஆகும்போது நம்மளுக்கு மனசில் ஒன்று தோணுது, இல்லை நம்ம வந்து வயசாகிட்டோம் அப்படின்னு சொல்லி யாருன்னா சொன்னாங்கன்னா நம்ம மனசு என்ன பண்ண மாட்டேதான்? ஒத்துக்க மாட்டேங்குது. இல்லை எனக்கு வயசெல்லாம் ஆகலை, இது வந்து அப்பத்துலேருந்தே இருக்குது இந்த வெள்ளை, இப்போ வரல அப்படின்லாம் ஒவ்வொன்றும் ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் நம்ம. ஆமாவா இல்லையா? ஆனால் வயசாகிடுச்சின்னு சில விஷயங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி அவருக்கு என்ன பண்ணிட்டுதுன்னா சில விஷயங்கள் என்ன ஆகிட்டுக்குது? கன்ஃபார்ம் ஆகிட்டுக்குது. அதை நான் ஆக்கிக்கிட்ட பச்சையாக பேசணும், இங்கே பச்சையாக பேச முடியல, அப்படி ஆகிட்டுக்குது. அப்போ அந்த தூதர்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? எனக்கு கிழவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். சொன்னது தப்பா உண்மையாக பொய்யா? இதில் எதனா மாற்றம் இருக்குது? எதனா தப்பு இருக்கா? இப்போ சொல்லுங்கள். இவருக்கு கிழவனாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே தேவதூதர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வார்த்தை நீ என்ன பண்ணுற? நம்ப மாட்டேன். நான் கேப்ரியல் பேசுகிறேன். நான் யார் பேசுகிறேன்? கேப்ரியல் பேசுகிறேன். தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ சந்தேகமாக படுற அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு? வாயா
ஊமை ஆக்கிட்டார் தேவ தூதர். இவர் செஞ்சவர் யார் வாயை ஊமை ஆக்கிட்டாரு? இதே சம்பவம் எங்கே நடந்தது? அங்கே தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அங்கே அந்த அம்மா சிரிச்சுது, பொய் சொல்லிச்சு. அவர் என்ன ஆக்கலை? ஏசப்பா ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதிரி கண்டி தேவதூதர் நம்மக்கிட்ட அடிக்கடி வந்து கேப்ரியல் மாதிரி வந்திருந்தாருன்னா நிறைய பேர் ஊமை தான். ஆமாம் தானே? நிறைய பேர் ஊமை தான். ஏன்னா தேவதூதர் வரும்போது நம்ம விசுவாசமெல்லாம் இருக்கிறது கிடையாது. ஆனால் இரக்கமுள்ள தேவன் அந்த சாராளுக்கு அந்த ஆபிரகாமுக்கு செஞ்சது போல் நம்ம வந்து அவிசுவாசமாக இருந்தால் கூட நம்மளுக்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ணி அதை செய்கிறார். ஒரு அல்ல சொல்லுமே, அல்லேலூயா. என்ன விஷயம்னா 25 வருஷம் ஆயிடுச்சு, நடக்காது, முடியாது அப்படின்ற சூழ்நிலையை உருவாச்சு. எல்லாமே செத்து போச்சு, முடியவே முடியாதுன்ற நேரத்தில் இப்போ தான் நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், இது யார் செஞ்சா? நம்ம வாயிலே சொல்லுவோம். நான் ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், 50-50, எல்லாமே 50-50 தான். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவன் அரிசி கொடுப்பாரு, நம்ம வேணால் பிரிஞ்சி செஞ்சுக்கணும், நம்ம வேணால் பிரியாணி செஞ்சுக்கணும், நம்ம வேணால் வெள்ளை சோறு செஞ்சுக்கணும், இல்லைன்னா அரைச்சி இட்லி சுட்டுக்கணும், இடியாப்பம் சுட்டுக்கணும். யாருடைய இஷ்டம் தான் இப்போது. அப்போ பாதி யாருடைய பொறுப்பு, பாதி யாருடைய பொறுப்பு? பாதி நம்ம செய்யணும், பாதி ஏசப்பா செய்வார். ஃபஸ்ட்டு ஏசப்பா செய்வார், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண அதை வச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு எல்லை சொல்லுமே. ஆனால் இந்த ஆபிரகாம் சாராளாக இருக்கட்டும், சகரியா எலிசபெத்தாக இருக்கட்டும், இவங்க 50-50 இல்லை, 100% யார் தான்? அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் இதில் முடிஞ்சு போச்சு, எங்களால் முடியலன்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. முழுக்க இப்போ யார் தான் செய்ய போகிறா? தேவனே செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தம் பண்ணவர் வயசாகிட்டா கூட செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணவர் 20 வருஷம் ஆனால் கூட செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணவர் அந்த முட்டைலாம் செத்து போயிட்டா கூட செய்வார். எத்தனை நாள் ஆனாலும் கர்த்தர் செய்வார். ஒரு அல்ல சொல்லுவோமே, அல்லேலூயா. ஆக செய்வார். நம்மளுக்கு என்னன்னா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய கருத்து. கர்த்தர் சமூகத்தில் உட்காந்துட்டோம், ஒரு கணக்கு போட்டோம், இதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதா. இப்போ நான் சொன்ன பாருங்கள், ஒரு பாஸ்டருக்கு ஆண்டுழா முடிஞ்ச உடனே நான் என்னை யாரும் கேட்கல, நானாக செஞ்சு எதுவுமே என்ன பண்ணிட்டு வந்தேன், வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால, அந்த மாதிரி இங்கே இருக்கிற யார்ட்டையும் நான் கேட்க மாட்டேன். நாங்கள் ஆண்டுழா நடத்திருக்கிறோம், ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், யாராவது சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து கொடுங்கன்னு நாங்கள் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் அவங்களும் என்னை கேட்கல, நானாக தான் போய் செஞ்சேன். அந்த மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் நிறைய விஷயங்களில் நம்மளுக்கு எதிர்பார்ப்பு, இவங்கெல்லாம் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு எனக்கு தெரியும். ஒருத்தரை கற்பனை பண்ணும்போது இவங்கெல்லாம் வாயில் என்ன சொல்கிறவங்க, வடை சுடுறவங்க, இவங்கெல்லாம் செய்யவே முடியாது, மனசு வராது அவங்களுக்கு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு சின்ன கணக்கு இருக்கும். இது நான் மாம்சம். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முழுக்க அதில் இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு போடவே இல்லை. முழுக்க யார் தான் செய்ய போகிறா? அவர் தான். புல்லுள்ள இடங்களில் அவர் தான் என்னை மேய்க்க போகிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டில் அவர் தான் என்னை நடத்த போகிறார். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நான் நிலைத்திருக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஒரு எல்லை சொல்லுமே. இது எனக்கு ஆதி காலத்திலே கர்த்தர் வெளிப்பட்டிருந்து. இன்னொரு விஷயம் வெளிப்பட்டிருந்து என்னென்னா, ஏசாயா 60 நானும் கொஞ்சம் குளத்தூர் வீட்டில் இருக்கிறோம். ஏசாயா 60வது அதிகாரத்தை எனக்கு ஆண்டு வெளிப்படுத்தினார். 60வது அதிகாரத்தை வெளிப்படுத்தின பிறகு அந்த வீட்டில் அதை படித்தோம். அது என்னன்னா, அது சின்னவன் 1000 அப்படின்னு சொல்லி வசனம் வந்தது. அப்போது கவர்னருக்கு தான் தெரியல, கோமதிக்கு. அந்த வீட்டில் அதை தியானம் பண்ணோம். தியானம் பண்ணிட்ட பிறகு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, பா உனக்காக நான் ஜெபம் பண்ணப்பா, இந்த வசனம் எனக்கு வந்ததுப்பான்னு சொல்லி சொன்னாங்க. மாமா நானும் அதான் தியானம் பண்ணிக்கிறேன், கர்த்தர் என் கூட பேசினாருப்பான்னு சொல்லி சொன்னேன். ஊழியம் தொடங்கியிருக்கிறோம். ஊழியம் முத தொடர்ந்து குளத்தூரில் ஒரு வீட்டில், அந்த குளத்தூர் வீட்டில் தொடங்கியிருக்கிறோம். அங்கே தான் கர்த்தர் என்னோட கூட பேசின வார்த்தை, சின்னவன் 1000 இப்போ நான் பலத்த ஜாதி ஆயிடுவேன், என்னை கர்த்தர் 1000 மாற்றுவார். ஏன்னா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதை வந்து நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்னா, சங்கீதம் 23 கனவுல வந்ததுனால எனக்குன்னு வச்சுன்னுக்கிறேன். ஆனால் இந்த சின்னவன் 1000 சிறிவன் பலத்த ஜாதி மாவன்ற வார்த்தையை பொதுவாக பிரசங்கம் பண்ணிட்டு போகல, அப்படி வச்சுன்னுக்கிறேன். ஆனால் அது எனக்கு என்னென்னா, எனக்குன்னு பேசப்பட்ட வார்த்தைன்றது அடிக்கடி தெரியும், ஆனால் அது பெருசாக எடுத்துக்க மாட்டேன். டேவிட் ஐயா இருக்கிறார் தெரியுமா? டேவிட் ஐயா யாருக்கெல்லாம் தெரியும்? டேவிட் ஐயா, சாமுவேல் சுதாகர் ஐயா கூட ஒருத்தர் இருப்பார். டேவிட் ஐயா நம்ம சபையில் வந்து பிரசங்கம்லாம் பண்ணிருக்கிறார். ஞாபகம் இருக்குதா? டேவிட் ஐயா அவர் என்ன பண்ணார்னா, திடீர்னு அப்படியே அந்நிய பஸ் பேசி, நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னாரு. என்ன சொல்லியா அப்படின்னா, ஆவில் நிரம்பி சொல்கிறாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி அவன் நான் சொல்லலையா அப்படின்னாரு. உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ அப்படின்னாரு. என்னடா இவர் ஒரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி, இது எப்போனா இடத்த காமிச்சா, ஏன் இந்த இடம் தான் நம்ம வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லி அவர் சொன்ன உடனே போய் என்ன பண்ண, ஈஸி போட்டு பார்க்கறதுக்கு செலவு பண்ணிட்டேன். ஈஸி போட்டு பார்க்க, புரோக்கர் காசு, பிறகு வந்து வில்லங்கிறது தானே பார்க்க, இப்படி ஒரு 35,000 செலவு பண்ணி போய் இறங்கிட்டேன். டப்புன்னு உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ அப்படின்னு சொல்லிட்டாரே சொல்லி மறந்துட்டேன். இப்போது எதை மறந்துட்டேன்? அவர் சொன்னாலும் மறந்துட்டேன். அவர் நேற்று கேட்டார், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டு ஞாபகம் இருக்குதா பாஸ்டர்னாரு.
ஏதோ இருக்கிறத வச்சு செய், இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போன்னு சொன்னார் பாஸ், ஞாபகம் இருக்குது அப்படின்னு. இன்னொரு வார்த்தை அப்படின்னாரு, இன்னொரு வார்த்தை ஞாபகம் இல்லை, தெரில, மறந்துட்டேன் அப்படின்னு. மறந்துட்டேன் தான். திடீர்னு அந்நிய பாஷை பேசி அதெல்லாம் மறுபடியும் பழையபடி அப்படியே ஒப்பிச்சார். மறுபடியும் நேற்று அதெல்லாம் சொன்னார். மறுபடியும் சொல்லார், நீ மறந்துட்டியா, நான் உனக்கு சொல்லவில்லையா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், நீ இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ அப்படின்னாரு. மறுபடியும் அபிஷேகர் ஞாபகம், ஐயா ஞாபகம் வந்துச்சு, எனக்கு இந்த வார்த்தையை ஆதி காலத்திலேயே சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட இதெல்லாம் சொல்ல உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன், எனக்கு ஆதி காலத்திலேயே சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். கொஞ்ச நாள் ஆனவுடனே நீங்கள் மறுபடியும் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஐயான்னு சொல்லி நேற்று ரொம்ப பாரமாக இருந்தேன். அந்த பார நேரத்தில் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஆண்டு தேற்றினார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு எல்லை சொல்லுவோமே, சத்தமாக தான் ஒரு எல்லை சொல்லுவோமே. ஆமாம், வசனத்தை இப்போ விசுவாசத்தை முடிச்சுட்டு போகிறோம். என்னன்னா, ஒரு ஜோம் பண்ணும்போது, எலியா கிட்டே போய் ஜோம் பண்ணும்போது, அதை எடுத்து வாசிங்க. எலியா கிட்டே ஜோம் பண்ணும்போது அந்த வார்த்தையை 1 ராஜாக்களம் 18வது அதிகாரத்தில் எனக்கு சூப்பராக இருக்கும் அந்த வார்த்தையை பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இது பிரசங்கம் பண்ணிட்டேன். யார் வீட்டில் பிரசங்கம் பண்ணேன்னா, மாயா வீட்டில் பிரசங்கம் பண்ணேன். ஆனால் மாயாவே வரல, மாயா வீட்டில் பிரசங்கம் பண்ணேன். அந்த வசத்தை ஃபஸ்ட்லேருந்தே வாசிப்பா, சூப்பராக இருக்கும். முதல் தரமே வாசி, 7ஆம் தரம் போவானா, ஃபஸ்ட்டு தரமே வாசி. அது வாசிக்கும் போது அப்படி இருக்கும், நோக்கி சொல்லிட்டு வசனம் இருக்கும். 18 அதிகாரம் 41 வாசிக்கிறாங்க, கேளுங்க. நீ போய் இப்போ காதில் என்ன கேட்டுச்சு? மாமா இன்னொரு மைக் கொடுங்கம்மா, அவங்ககிட்ட காது கேட்கல, நம்மளால் பசி காதாச்சுன்னு இருக்குது பாவம். வாசிப்பா, ஆன் பண்ணுங்கடா. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். காதில் என்ன கேட்குதா? மழையே பெய்யல, மழையே. ஆனால் காதில் மட்டும் என்ன கேட்குதான்? மழை பட 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 படப்பன்னு பெயர் சவுண்டு யாருக்கு கேட்குதான்? ஊழியக்காருக்கு கேட்குதான். கேட்ட உடனே வாசிங்க. ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். கவனிங்க. இப்போ ஊழியக்காரர் சொல்றாரு, ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு. என்ன வெளிப்பாடு? பெரிய படப்படப்படன்னு சவுண்டு கேட்குது, ஜோன்னு பேர் சவுண்டு கேட்குது, நீ போய் வெளியே போய் பாருன்னு சொல்கிறார் ஊழியக்காரர். விசுவாசி என்ன பண்ணுது? யாரை பார்க்க வைக்க? இப்போ சொல்லுங்கள், சும்மா சொல்லு, என் பேர் சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன். யாருன்னா சொல்லுங்களேன். நீ எனக்கு வந்து கலாய்க்கிறவங்களா வேணும், மொக்க பண்ணுறவங்களா வேணும், அந்த மாதிரி ஆளாக சொல்லுங்களேன். யார் சொல்ல? இலக்கியாவா? இலக்கியா போய் பார்த்துட்டு வருது. வெளியே பார்த்தா என்ன இல்லை, மழை வரல. இப்போ உள்ளே வந்து சொல்லுது, என்ன சொல்லியிருக்கோம்? எனக்கு இலக்கியா வேணாம், இந்த பொண்ணு தான் வேணும், நீ தான் வேணும், வா. என்னது இது? சந்தியா சொல்லு, வெளிப்பட்டு என்ன சொல்கிற சொல்லு. சந்தியா இல்லை, இது சொல்லிட்டு இல்லை, 2 பேருமே நீங்கள் 2 ஒரே மூஞ்சி தான். இது கொஞ்சம் ரகசியமாக கலாய்க்கும், நீ பகிரங்கமாக கலாய்க்கிற ஆள் தான். சொல்லு, வெளிப்படுதுன்னா சொல்லு. நீயே சொல்லு, நீங்களே சொல்லுங்க, 2 பேர் யாரும் சொல்லுங்கள். மழை வரல. 2வது வாசி. அவன் ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் ஸ்ட்ரைட்டாக 7ஆம் தரமா? அப்படியே ஸ்ட்ரைட்டாக 7ஆம் தரம். இப்போ நீ சொல்லு, அப்படின்னு தப்புனா நீ இப்போ 2வது போய் பார்த்துட்டு போ அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து இப்போ என்ன சொல்லுவேன்? மழை வரல. 3வது அடி போய் பார்த்துட்டு வான்றேன். 3வது அடி போயிட்டு என்ன சொல்லுவேன்? இவருக்கு வேறு வேலையே இல்லை, அதான் வரலன்னு தெரியுதுல்ல, போய் பார்த்துட்டு வரோம். 4வது அடி போயிட்டு என்ன சொல்கிற? என்னவா யாரா உத்தர பேச கேட்கல எனக்கு. முட்டை ஆம்லேட்டா? போமா, எனக்கு கேட்க மாட்டேங்குது. எனக்கு 4வது அடி போயிட்டு வர, 5வது அடி போயிட்டு வர, இப்படியே போயிட்டு வந்தா போக தோணுமா? நீ சொல்லு, நீ பொடி, அது சொல்லும், நீ போ, உன்னதான் சொன்னார், போ நீ போ. இப்படியே மாற்றி என்ன பண்ண மாட்டேன், ஏந்து போவே மனசே வர சோர்ந்து போயிடுவோம். இதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபெயிலியர்ன்ற எண்ணம் வந்துடும். ஆனால் வாசிங்க, அப்படி 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை. இருங்க, கை உள்ளங்கை காட்டுங்க, உள்ளங்கையை பார்த்துட்டு அது அளவு காட்டுங்க என்கிட்ட, எவ்வளோ பெருசுன்னு. இப்படியா உள்ளங்கை இதுதான்ல, ரவுண்டு இல்லையா, இதுதானே உள்ளங்கை. உள்ளங்கை அளவு காட்டுங்க, இப்படி காட்டுங்க, எவ்வளோ பெருசு காட்டுங்க, எவ்வளோ பெருசு?
இவ்வளோ பெருசு தானே. என்ன தெரிதான் பாருங்க வானத்தில். ஒரு உள்ளங்கை அத்தனை, ஒரு உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. இப்பதான் என்ன தெரிதான் கண்ணில் சிறிய மேகம். எத்தனை வாட்டி? 7வது. ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயிலியர், ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயிலியர். இப்போ போனால் தெரிதான் சின்னூண்டு உள்ளங்கை மேகம், உள்ளங்கை தெரிதான். இப்போ இந்த உள்ளங்கையை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவிசுவாசப்படக்கூடாது. இப்போ தான் என்ன உருவாகிக்குது, உள்ளங்கை அளவு வந்துக்குது அப்படின்னு சொல்லி அவிசுவாசப்படக்கூடாது. அங்கே பாருங்கள் என்ன நடந்துருக்குது. நான் உபாசன் போட்ட உடனே டக்குன்னு எடுத்து வந்து என்கிட்ட நகையை கொடுத்து, இந்தாங்க என்னது மாண்ணே இல்லை கொடுங்க பிடிச்சிங்க அப்படின்னாங்க. எவ்வளோமா இது கால் சவரம் அப்படின்னாங்க. நீ பெட்டியில் போட்டு ஜோமன்ற சொல்லி ஒரு ஜோமன்ட்டு பெட்டியில் போட்டுமாண்ணே. அது உள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னாங்க. நம்ம பெட்டி தர நல்ல பெருசாக திறந்து வை அப்படின்னு. அப்புறம் உள்ளே போட்டாங்க, உள்ளே போட்டாங்க. அது இதெல்லாம் இது இன்றைக்கி போன வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு, நான் சபைக்கு இடம் வாங்குங்க, புக்கு கொடுத்தேன், புக்கு போட்டு எப்படின்னா வசூல் பண்ணிவிடுங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு சொன்னேன். எங்களுக்கு தெரியும் கத்தோடைய ஆலயத்தை ஒருத்தராக கட்ட முடியாது, எல்லாம் சேர்ந்தால் தான் கட்ட முடியும். என் வீடாக இருந்தால் நான் கட்டிப்பேன், உங்கள்கிட்ட வந்து என்ன கேட்க மாட்டேன், ஏன்னா போடுங்கன்னு கேட்க மாட்டோம். கத்தோடைய ஆலயத்தை எல்லாம் போட்டு தான் கட்டி ஆகணும். உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். வெளியாளுகிட்ட போய் நம்மளுக்கு கேட்க மனசு வராது, ஏன்னா அவங்க சபைக்கு கொடுக்கணும். இன்னொருத்தருடைய பணத்தை நம்ம போய் என்ன பண்ண வேணாம், கேட்க எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் நம்ம ஆளுங்க தான் செஞ்சாகணும் பைபிள் சொல்லுது. இப்போது 7 வாட்டி பார்த்துட்டாங்க, என்ன இல்லை மழையில். இப்போ பார்த்தா கொஞ்சோண்டு என்ன தெரிதான், இந்த கொஞ்சம் தெரிஞ்சவொடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களாம் என்ன பேசுவீங்க, இப்போ தான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் அங்கே என்ன பேசுகிறாங்க பாருங்கள், வாசிங்க, சூப்பராக இருக்கும். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு. இப்போ எங்கே வந்திருக்கிறாங்கன்னா யாரை பார்க்க வந்திருக்கிறாங்க, ராஜாவை பார்க்க. என்ன மாதிரி சொல்லிட்டீங்க, யாரை பார்க்க வந்துருக்குறாங்க, எலியாவை பார்க்க வந்துருக்குறாங்க. ஊழியக்காரை பார்க்க வந்து இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நீ ஜோமன்ட்ட கையால் என்ன பார்த்துட்ட, மேகத்தை பார்த்துட்ட, இப்போ நீ என்ன பண்ணு, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே என்ன செய்யும், மழை பெய்யுற சவுண்டு எப்படி கேட்டுச்சு, எனக்கு வெறும் மழை கேட்டுச்சு, ஜோடு கேட்குது. அதை நீ நவுந்து என்ன பண்ண முடியாது, வீட்டுக்கே போக முடியாது. ஏன் அப்படின்னா அங்கங்கே மழைலாம் என்ன பண்ணும், இப்போது மலையிலேருந்து இறங்கும்போது மழை அந்த கல் மண்ணெல்லாம் சரிஞ்சு விழுந்து போகிறதுக்கு என்ன இருக்காது, வழி இருக்காது, உன்னை தடை செஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அடுத்த வார்த்தை எப்படி விசுவாசிக்கிறார் பாருங்க. கையளவு மேகத்துக்கு பேச்சு பற்றி எப்படி இருக்குது, கையளவு மேகத்துக்கு எப்படி இருக்குது பேச்சு பாருங்க எப்படி இருக்குது பாரு. கையளவு மேகம் நினைக்காத, நீ போகிறதுக்கு உனக்கு என்ன ஆகிடும், தடையா ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ரதத்தை பூட்டி விட்டு போய்விடு, வண்டியை ரெடி பண்ணின்னு போயிடு அப்படின்னு சொல்லி சொன்னா, அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இவர் என்ன பண்றாரா, ஓடுறாராம். யார் இது, கையாளு மேகத்துக்கு வேணா ஓடுவாங்களா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ரோட்டில் மழை வரப்போகுது, கத்தரையா கூட பேசியிருக்காரு, பெரிய சத்தம் கேட்குது, போய் எட்டி பாருங்கன்னா பளிச்சுன்னு இருக்குது வானம், அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இப்போ மழை வர மாதிரியே வாய்ப்பு இல்லை. ஆனால் 7 வாட்டி போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறோம். இப்போ 7வது வாட்டி பார்த்தீங்கன்னா கையளவு மேகத்தை பார்த்துட்டு, ஒருவேளை அந்த காலத்தில் வேஷ்டி கட்டியிருந்தாங்களான்னு தெரில, அந்த காலத்தில் எந்த டைலர் நான் தைச்சதா தெரில எனக்கு. நான் நினைக்கிறேன் ஒரு வேஷ்டி எடுத்து கட்டின்னு ஓடுறாருன்னு வச்சுங்க. யாருன்னா பார்த்தா என்ன பாஷ் ஓடுறாரு, இல்லை கையாளவு மேகம் வந்துக்குது அதுக்காக ஓடுறாரு அப்படின்னு சுற்றிக்கணும். நீங்களே என்ன பண்ணுவீங்க, கையாளவு மேகத்துக்கு ஐயா என்ன ஓட்டம் ஓடுறாரு பாரு அப்படின்வீங்க. ஆனால் அந்த விசுவாசத்தை எதில் காமிச்சார்னா செயலில் காமிச்சிட்டார். ஏன்னா சத்தம் காதில் கேட்டுடுச்சு, மழை வரா மாதிரி சூழ்நிலை உருவாகுது, பயங்கர சவுண்டு கேட்குது. இப்போ அதுக்கு ஆதாரமாக என்ன வந்துடுச்சு, கையளவு மேகம் வந்துடுச்சு. ரொம்ப பெருசாக கூட இல்லை, எவ்வளோவா, உள்ளங்கை அளவு சின்ன ரவுண்டாக மேகம் தெரிதான். இதுக்கு இவர் வேஷ்டி கட்டி என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு. நான் ஓடினா நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா அப்படி ஓடிட மாட்டீங்க. அவர் தான் ஏதோ பாஸ்டர் ரொம்ப விசுவாசத்தில் ஆவியில் இருக்கிறாரு. அவர் நம்மனா கையளவு மேகம் தெரியாத நம்மளுக்கு எவ்வளோ மழையை பார்த்துட்டோம். 2015 ஒரு மழையை பார்த்த இவ்வளோ தூரம் வந்தது. என்ன அது இப்படி ஓடுறாரு, வந்தால் நீந்தி தான் போகிறோம், ஸோ அப்படி தான் போவீங்க. ஆனால் அங்கே ஓடின ஓட்டம் பயங்கர விசுவாசம் வெளிப்பட்டுது. கடைசியில் என்னாச்சுன்னா பெருமழை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி இந்த ரோசி சொன்ன பாருங்க,
நான் புக்கு கொடுக்குறேன், வசூல் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்களாவது கொடுங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் காசை கத்தர் வாங்க விரும்பல என்னன்னு தெரியல, கொடுக்க முடியல உங்களால். அந்த புக்கை போய் வசூல் பண்ணவும் உங்களுக்கு சில பேருக்கு முடியல, போட்ட புக்கு அப்படியே கிடக்குது. சில பேர் புக்கை வாங்கி போய் மறந்துட்டு இன்னொரு புக்கு கொடுங்களேன்னாங்க. என்னம்மா பசுக்குத்த புக்கு அது எங்களுக்கு தெரில அப்படின்னாங்க. செம்ம வருத்தம் எனக்கு. அதை போடும்போது அவ்வளோ வருத்தத்தோடு போட்டு கொடுத்துருக்குறேன், அது எங்களுக்குன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது என்னென்னா அப்போவே ரோசிக்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, எப்படியும் எப்படி எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, அழுதாலும் பிறந்தாலும் யார் தான் பெற்றுக்கணும் இப்போது? இல்லைம்மா, நானே ஏன் பெற்றுக்க போகிறேன்? மாதமாகறவங்க அழுதாலும் பிறந்தாலும் யார் தான் பெற்றுக்கணும்? நம்ம தாம்பா பெற்றுக்கணும். அந்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது நம்ம தாம்பா செஞ்சாகணும், அழுதாலும் பிறந்தாலும் அப்படி சொல்லி நம்ம தான் செஞ்சாகணும். நாங்கள் 3 நாள் 40 நாள் உபாசம். 3ஆவது நாள் தண்ணி பிடிக்க வீட்டில் ஆள் இல்லை, போய் தண்ணி பிடிச்சின்னு வந்தேன் மேலே. நான் அந்த வார்த்தை கவனம், அழுதாலும் பிறந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும், போய் எடுத்துன்னு வந்தேன். அப்படின்னா சில விஷயம் நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு நம்மளுக்கு உணர்வு வரணும். அந்த உணர்வு வந்தோடனே அப்போவே ஒரு சீட்டை போட்டுக்குது. எத்தனை மாதம் ஆகுது சீட்டு போட்டு? ரோசி எத்தனை மாதம் ஆச்சு? 14 மாதம் முடிஞ்சு. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? இப்போதைக்கு 11 மாதம் ஆயிருக்குது. இப்போதைக்கு 11 மாதம் ஆகிதா? எடுத்தது எப்போ எடுத்த? 13 மாதம். நம்ம சொல்லின்னு தான் இருக்கிறோம், கவனம் இருக்குது அவங்களுக்குலாம். உடனே இப்போ ஒரு சீட்டை போட்டு மாதம் 5000 ரூபாய் நம்ம சொல்லுது தெரில, 7000 ரூபாய் கட்டி மாதம் 7000 ரூபாய் கட்டினியாம்மா? 6000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படிலாம் கட்டி போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தள்ளு போவ ஒரு 90,000 ரூபாய் வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. இன்னும் 10,000 ரூபாய் கொடுத்துறோம் அப்படின்னாங்க. எனக்கு என்னன்னா அப்போ ரோசியை பார்த்தோன்னே ஒன்று தோணுச்சு, கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கவே தான் சீட்டு போட்டாங்க. நம்மளுக்கு என்ன உருவாகணும்? கொடுன்ற மனசு வேணும். என்ன இல்லை நம்மளுக்கு மனசு வச்சா செஞ்சிட்ருக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மாதம் 3000, 4000, 5000, 2வது மாதம் மட்டும் 7000, மற்ற மாதம்லாம் தள்ளு போக கட்டி ஒரு 90,000 ரூபாய் தந்து கொடுத்துட்டு மறுபடியும் உனக்கு இன்னும் 10,000 ரூபாய் தரேன். இதை கேட்ட உடனே எனக்கு மனசில் தோணுச்சு, அப்போ மனசு வரல. ஜனங்களுக்கு என்ன வரல? மனசு வரல. ஜனங்களுக்கு மனசு வரலன்னா அது யார் வர வைக்கல? தேவன் வர. உன் பணத்தை கத்த விரும்பலை போல, அதனால தடுத்து வச்சிருக்காருன்னு நினச்சிக்கினேன். ஆனால் இப்போ ரோசி அப்படி எடுத்து வந்து விதைச்ச உடனே நான் என்ன நினச்சிட்டேன்னா, என்ன மேகம் அது? கையளவு மேகம். இப்போ நம்ம வேலையை தொடங்கிடலாம். நாளைக்கு இப்போ 11ஆம் தேதி நான் காசு கொடுத்தாகணும். எத்தனை தேதி? உங்களுக்கு யாருன்னா வேலை கேட்டு பாருங்கள். தேவகிருபம்மா சொந்த வயசில் இருக்கிறாங்க. அவங்க வீடு சேல்ஸுக்குன்னு அவங்க பையன்கிட்ட பேசினேன். அம்மாவுக்கு தெரியுமான்னு தெரில, பேசுவோம் என் கூட இருந்தீங்களான்னு தெரில. நீங்கள் கூட இருந்தீங்க, பக்கத்தில் கூட இருந்தாங்க. பேசினேன். அவர் சொன்னார், பாஸ்டர் அது 3 பங்கு, ஒரு இடம் வந்து 90 லட்சம் அப்படி தானேம்மா சொன்னார். 90 லட்சம் அப்படின்னாரு. 3ஆக பிரிச்சிட்டார். ஒரு கிரவுண்டு எத்தனையாக பிரித்தார்? 3ஆக பிரித்து 90 லட்சம் ஒரு கிரவுண்ட், ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு 90, இன்னொரு பார்ட்டு 90. கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 2,70,000 ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ அதே பக்கத்தில் தான் கொஞ்சம் தள்ளி தான் ஒரு இடத்த நம்மளுக்கு 1,34,00,000 புரோக்கர் காசில் 1.5 வச்சுக்கோங்க. இந்த ரூபாய்க்கு ஒருத்தர் நாங்கள் 8 மாதம் எப்போயோ பேசி வச்சிட்டேன் ரேட்டு. இப்போ கூப்பிட்டு என்கிட்ட உட்காந்து, பாஸ்டர் ரெடியாக இருக்கிறீங்களா முடிக்க அப்படின்னாரு. 8 மாதமாக ரெடியாக தாங்க இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஓனர்கிட்ட. சரி ஓகே, அப்போ ஒரு பாதி காசு கொடுத்துருங்க, 50% கொடுத்துருங்க அப்படின்னாரு. அது கேட்ட உடனே உடம்புல என்னடா இது பாதி காசு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகிட்டு, முடியுமா அப்படின்னு கேட்டார். சொல்கிறேன் அப்படின்னு டக்குன்னு வக்கீலையே சொல்லிட்டார். நான் சொல்கிறேன் பேஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. நல்ல அதுக்கு தான் வக்கீல், எனக்கு வாயாக இருந்தார் அங்கே. பேஸ்ட்டை சொல்கிறேன் அப்படின்னாரு. சோத்ராண்டவரே, அதோட வந்துட்டு யார்கிட்ட பேசுறது? இப்போது பேசுவாடு தான் பேசணும். எனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்டலாம் புக்கு போட்டு கொடுத்துட்டேன், அறிவிப்பு சொல்லிட்டேன். இந்த ரோசி மாதிரி ஒரு சீட்டை கூட போடல. நீங்கள் சபைக்கான சீட் போட்டு வச்சுக்கிறேன் பாஸ்டர், தரேன் பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் ஒரு ஹாப்பியாகிட்டு இருப்பேன். அதை செய்ய கூட இல்லை, அந்த முயற்சியே இல்லை. சரி புக்கு கொடுங்க பாஸ்டர், நான் வசூல் பண்ணி வரேன், அதுவும் செய்யவே இல்லை. எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் இப்போ நான் யார்கிட்ட பேசிட்டு வரணும்? ஏசப்பாட்ட பேசிட்டு வரணும். சரி ஒரு முடிவு பண்ணிட்டோம், ஏசப்பாக்கிட்ட பேசலாம். இந்த கேப்பில் எனக்கு சில பேர் வாக்கு கொடுத்தாங்க. யார் வாக்கு கொடுத்தானா, இந்த லாஸ்ட்டில் ஜோதி அம்மானு ஒருத்தருக்குறாங்க. அவங்க பொண்ணு, எனக்கு இடம் 55,000 ரூபாய் 55 லட்ச ரூபா போய் ஜாப் பண்ணுங்கன்னு சொன்னேன். 55 லட்சம் இருக்கும்போது சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த 1 ரூபா. அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. சொன்னவங்க பேர் என்னது? நர்மதா. அவங்க பேர் நர்மதா. பாஸ்டர் இந்த 1 ரூபா உங்களுக்கு அப்படின்னாரு. நான் வந்து 1 ரூபானோடனே அடிக்கடி சாம கலைப்பாங்க ஒரு சிஸ்டர், டேடி 1 ரூபா அப்படின்னு வானா. எனக்கு அவங்க சொன்னோடனே அதான் கவனம் வந்து, என்ன சொல்கிறாங்க 1 ரூபானா எவ்வளோ? 10,000 ரூபாவா? 1000 ரூபாவா? என்ன சொல்கிறாங்க? 1 லட்ச ரூபாவா கேட்டேன். 1 ரூபானா அப்படின்னா 1 லட்ச ரூபா எந்த ஃபஸ்ட்டு பங்கு அப்படின்னாங்க. அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். யாரோ ஒரு சிஸ்டரு நம்ம ஜெப விண்ணப்பத்தை அவங்க ஆசையாக வாங்கினாங்க. 1, 2 வாங்கலை, மொத்தமாக பல்காக வாங்கி சபையில் எல்லாருக்கும் கொடுத்தாங்க.
காசு கொடுத்து வாங்கி. அப்போ நினச்சேன், ஒரு இவ்வளோ நேசிக்கிறாங்களே, யார் ஒன்றும் தெரியாமல் டப்புன்னு நம்மக்கிட்ட 1 ரூபா தரேன் அப்படின்றாங்களே. அப்போ நினச்சேன் 55 பேர் ஆளுக்கு 1 ரூபா கொடுத்தா வாங்கிட்டு இருக்கலாம் எடுத்தேன்னு நினச்சேன். அதை சொல்லி 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 இப்போ 3 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. எவ்வளோ ஆயிடுச்சு? ஆனால் இப்போ நாங்கள் ரேட் என்ன பேசி வச்சதுனால அதே ரேட் தான் இல்லை அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ரேட்டு மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னா 3 கோடி கிடையாது, அதில் பாதி தான். இந்த 1.5 கோடியை கூட கொடுத்து இப்போ வாங்கலைன்னா அந்த இடத்த விட்டுட்டு வேறு எங்கன்னா போனால் 3 கோடி 270. காது கேட்குதா உங்களுக்கு? நான் இப்போ ஈஸி போட்டு பார்த்துருக்குறேன், நான் ரெடியாக இருக்கிறேன். முச்சா இவ்வளோ. ஆனால் இப்போ நான் எதை விசுவாசிக்கிறேன்னா, அந்த சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணோன்னே பாஸ்டர் உங்கள்கிட்ட சொன்னதுலேருந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், கொடுத்துட்றேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. 2வது இன்னொரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், வந்து 10,000 ரூபா கொடுக்குறேன், இன்னொரு 90,000 ரூபா கொடுக்குறேன்னார். யார் அவர்? ஃபோன் போட்டு, ஐயா நாங்கள் இடம் ரெடி ஆகிடுச்சு, 11ஆம் தேதி நாங்கள் என்ன கொடுத்துடணும், காசு கொடுத்துடணும் பாஸ்டர், நீங்கள் ரெடி ஆகிட்டு போய் சொல்ல சொன்னீங்களே அப்படின்னு. பாஸ்டர் நான் வரும்போது 90 லட்சம் எத்தனை வரேன் பாஸ்டர் அப்படின்னாரு. பயங்கர ஹாப்பி எனக்கு. கேட்ட 90,000 ரூபாய் இல்லை, ஒரே லட்சத்துலேயே பேசி 1000 மறந்துச்சு பொழுது எனக்கு. 90,000 ரூபாய் எத்தனை வந்துடுறேன் பாஸ்டர், 90,000 ரூபாய் எத்தனை வந்துடுறேன் பாஸ்டர் அப்படி சொல்லி சொன்னார். ஐயோ பயங்கர ஹாப்பி எனக்கு. ஞாபகப்படுத்த சொன்னீங்களே யான்னு. வரும்போது எத்தனை வந்துடுறேன் பாஸ்டர்னாரு. பாருங்க, பாஸ்டிங் போட சொல்லுங்கள் உங்கள் ஜனங்களாம், தடையெல்லாம் கரெக்டாக நீக்கிடுவார் அப்படின்னாரு. சரிங்க பாஸ்டர். இப்போ அவர் எனக்கு எத்தனை வராரு இல்லையோ, ஆனால் எனக்கு என்ன சந்தோஷமாயிடுச்சுன்னா, அவர் ஒரு வாட்ச் சொன்னார், உபாசம் போட சொல்லுங்கள் ஜனங்களை. அப்போ சொன்னார், ஒரு குழந்தை குட்டி கூட விட வேணாம், எல்லோரும் என்ன பண்ணிங்க, எல்லோரையும் கூப்பிட்டு வந்துருங்க, அற்புதம் நடக்கும் அப்படி சொல்லி சொன்னார். இப்போ எல்லாம் வந்திருக்கிறீங்க, வந்த நாமத்தில் நீங்களாம் நல்லா இருப்பீங்க. இயேசு நாமத்தில் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். ஆண்டவர் பார்ப்பாரு, இவ்வளோ காலம் உபாசம் உன் பிள்ளைக்காக, உன் பொண்ணுக்காக, உன் புருஷனுக்காக, உன் பொண்டாட்டிக்காக, மற்றவங்களுக்காக, இது மட்டும் யாருக்காக? அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு, தடைகளை நீக்கி போடுவதற்காக. கவனிங்க, எல்லா விஷயமும் கத்த நம்ம செய்வாராம். ஆனால் ஆலயம் மட்டும் அவரே கட்டிக்கிட்டு எங்கேயுமே இல்லை பைபிளில். அதை மட்டும் யாரை கட்ட சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, அற்புதம் பெற்றவங்களை கட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இது யார் தான் கட்டி ஆகணும்? அற்புதம் பெற்றவங்க தான் கட்டி ஆகணும். நம்மளால் பண்ண முடியும், மனசு வச்சுருந்தா எப்பயும் முடிச்சுட்ருக்கலாம், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி ஃபங்க்ஷன், இப்போ கல்யாணம் நடத்துகிறாங்க, சீமந்தம் நடத்துகிறாங்க, அப்புறம் என்னென்ன நடத்துகிறாங்க சொல்லுங்கள், பர்த்டே நடத்துகிறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, பிறகு டாக்டர்கிட்ட போய்ட்டு முடியலனா ஒரு பணம் செலவு பண்ணுறோம். எல்லாத்தையும் பண்ண முடியுதுன்னா அப்போ இதுவும் நம்மளால் பண்ண முடியும். அப்படி முடியல கூட ஒரு சீட்டு போட்டாவது ரோசி மாதிரி கொடுத்துருக்க முடியும். ஆனால் அப்போ இன்னும் இல்லை கொடுக்குறதுக்கு மனசு இல்லை போல். ஏன்னா இது மனசை கட்டி வச்சுக்கிது யாருன்னா பிசாசு. இது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. இன்றைக்கி உபாசம் போட்டுக்கிறோம், உங்கள் கட்டுக்களை கர்த்தர் அவிழ்ப்பார். ஆலயத்தை கட்டுவதற்கான தடை பண்ணி வச்சுருக்கிற கட்டுக்களை கர்த்தர் அவிழ்ப்பார். அவர் உள்ளத்தில் கர்த்தர் இறக்கத்தை காட்டுவார். மறுபடியும் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். மற்றதுக்கெல்லாம் மனசில் கர்த்தர் ஏவுவார், ஆனால் ஆலயம் கட்டுவதுக்கு அவரே வந்து என்ன பண்ண மாட்டார், ஏவுவாரா கொடுன்னு அவர் கம்முன்னு வேடிக்கை பார்ப்பார். தராங்களா இல்லையா, எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறோம், எவ்வளோ அதிசயம் செஞ்சுருக்கிறோம், தராங்களா இல்லையான்னு அவரே பார்த்துட்டு இருப்பார். யாரெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களோ, இந்த பூமியில் இல்லை பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிச்சு, அந்த சொல்கிறாங்க கையளவு மேகம். இப்போ வேஷ்டி கட்டின்னு என்ன பண்ணுறாரு அவர், ஓடுறாருனா பயங்கர. அந்த மாதிரி தான் இப்போ நான் ஆட ஆரம்பிச்சுட்டுருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தோடனே, ஒருத்தர் சொல்ல ஆரம்பித்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, வாசல் கத்த திறந்துட்டார் போல், வேலை நடக்க போகுது போல். உபாசம் போட்டோம். ஆனால் இப்போது உங்களுடைய கடமை நீங்கள் செய்யுங்க, என் கடமை நான் செஞ்சுட்டுருக்குறோம். ஆனாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரான்னு பார்த்தா உண்மையை நிறைய வார்த்தையை சொல்கிறார். உபாசம் போட்டால் தடையை நீக்கிடுவார். நம்மளுக்கு அது யூஸ் பண்ண சுமன் நம்மளுக்கு ஊழியம் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. நான் அவருக்கு ஒரு என்ன கட்டுவேன், வழிபடை கட்டு. என்னை வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்க ஊழியங்கள் என்னை ஒரு செட்டில்மெண்ட் ஆக்கிட்டார் ஆண்டவர். நான் விடமாட்டேன், அவருக்கு என்ன செஞ்சிருவேன். ஆனால் சொல்லும்போது இப்போ அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் செஞ்சிருவேன்றார். அவர் விசுவாசம் அறிக்கிட்டுருக்கிறார். செஞ்சிடற ஆள் தான் அவர் சபை திறந்து அவர் நம்மளுக்கு 25 சேர் வாங்கி கொடுத்துக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? பாஸ்டர் சுமன் கர்த்தர் ரொம்ப நல்லவர். கண்ண முடி அப்படியே எழுந்து கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்தில் தாழ்த்தி பண்ணிக்கிறோம். ஆண்டவரே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஜபுக்குள்ளே ஜோம் பண்ணிட்டீங்களா? ஜபுக்குள்ளே நடத்தவே இல்லையா? இந்த ரவுண்டு நீ முடிச்ச பிறகு பண்ணாங்களா? ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே எழுந்து நில்லுங்க. பரிசுத்த பிதாவே எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய பேர் வேணாம், 4 பேர் கை கொத்துங்க, இல்லை 3 பேர். எங்கள் நாமத்தில் 2 அல்லது 3 பேர், 2 பேர் 3 பேர், 2 பேர் 3 பேரை கை கொத்துங்க. 2 பேர் 3 பேர் பைபிளில் சொன்னபடியே செய்யலாம். 2 பேர் அல்லது எங்கள் நாமத்தில் 2 அல்லது அந்த வசனம் வாசிங்க கூடுமானால். 2 பேர் கை, 2 பேர் 3 பேர் கை கொத்துங்க. ரவுண்டா இல்லை இப்படியே கூட இருக்கட்டும், பரவாயில்ல. 2 பேர் 3 பேர்
மாமா எந்த வசனம் சொல்லிட்டு வாசிமா. 18-20 மத்தேயுல வாசிக்கிறாங்க, கேளுங்க. ஏனெனில் எத்தனை பேர்? சத்தமாக சொல்லுங்க. 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் எத்தனை பேர்? 2 பேர் அல்லது 3 பேர் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தா ஒரு கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்றோமே. ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ யார் இருக்கிறா இங்கே? 2 அல்லது 3 பேர் கூடி அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக கூடனே இப்போ யார் இறங்கி வந்திருக்கிறா? ஏசப்பா வந்திருக்கிறார். சத்தமாக ஒரு அல்ல சொல்லுவோமே. ஏசப்பாவுக்கு நிறைய சக்தி இருக்குது. தண்ணிக்கே நிறைய சக்தி என் வீட்லேயும் இருக்கும், உங்கள் வீட்லேயும் இருக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ நடுவில் உங்கள் சந்திலெல்லாம் ஒரு பாட்டில் வைக்கிறனா கூட வச்சிடலாம். அந்த மாதிரி இப்போ ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் 2 பேர் நடுவில் வந்திருக்கிறார். கைக்கு வருங்க. 2 பேர் 3 பேர் கைக்கு வருங்க பார்க்கலாம். 2 அல்லது 3 ஒரு மனமாக நடுவில் இப்போ யார் வந்து நிற்கிறாங்க முன்னாடி? ஜீவனுள்ள தேவன் வந்து நிற்கிறார். ஷபாதா ரகபா தேவன் வந்து நிற்கிறார். இந்த உபாச ஜபத்துக்கு அப்புறம் திருமணம் சிறப்பாக நடக்கும். வீடு சிறப்பாக கட்டி முடிப்பீங்க. இந்த உபாச ஜபத்துக்கு அப்புறம் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உங்கள் தேவையில கர்த்தர் சந்திப்பார். நீ வெக்கப்பட்ட இடத்துல வெக்கத்துக்கு பதிலாய் மேலே திருதர்சனம் சொல்லணும்னால நான் வரல, ஆனால் ஏவப்படுது. உன் பொண்ணு நிமித்தம் நீ வெக்கப்பட்டு இருக்கிற ஒரு வெக்கம் பெரிய அவமானம் காத்துட்டு இருக்குது. இந்த உபாச நிமித்தம் கர்த்தர் அதை மாற்றி போடுகிறார். ஷபாதா ரகபா உடைக்கிறார் அதை இயேசு நாமத்தில். 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டு நல்ல அந்நிய பாஷை பேசி ஆவினால விண்ணப்பம் பண்ணுங்கள். வசனம் சொல்ல ஆவியில விண்ணப்பம் பண்ணுங்கள். ஆவியில விண்ணப்பம் பண்ணுங்கள். ரியாந்திரபதி ஆக்கரபலபரபா ஆவியில விண்ணப்பம் பண்ணுங்க. ஆவியில விண்ணப்பம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் ரபனி ரந்துருபதி ஆக்கரபலபரபரபரபா ஆவியில விண்ணப்பம் பண்ணுங்க. நீங்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. நான் உங்களை பேசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. ஒன்று ஞாபகப்படுத்தட்டுமா? உங்களுக்கு ஒரு ரகசியம் என்ன சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். அந்த வசனம் வாசிப்பாங்க. இந்த வசனம் எத்தனை பேர் கேட்டுருக்கு? ஆவியில் விண்ணப்பம் பண்ணுங்க. எத்தனை பேர் கேட்டுருக்கிறீங்க? கைத்துங்க பார்க்கலாம். ஆவியில் விண்ணப்பம் பண்ணுங்கன்ற வார்த்தை கேட்டவங்களா கைத்துங்க பார்க்கலாம். ஆவியில் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் என்றேன். 1 2 ஒரு 10 பேருக்குள்ள தான் கை தூக்குறீங்க. அப்போ நிறைய பேர் தெரில போல் கை கீழே போட்டுருங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? எல்லா மொழியும் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஏசப்பாக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். எல்லா மொழியும் தெரியும். நீங்களும் நானும் ரொம்ப ஸ்பெஷல். தெலுங்குக்காரங்க தெலுங்கு பேசுகிறாங்க, மார்படிங்க ஹிந்தி பேசுகிறாங்க, முஸ்லீமுங்க உருது பேசுகிறாங்க, அப்புறம் நம்ம தமிழ் பேசுகிறோம். இந்த மாதிரி நிறைய மொழி இருக்குது. ஆனால் எல்லா மொழியும் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். எல்லா மொழியும் இப்போ சொல்லிப்பா எல்லா மொழியும் பிசாசு தெரியும். ஆனால் பிசாசுக்கு தெரியாத ஒரு மொழியை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு. அவன் காதில் எப்படி கேட்கணும் யாரா ஒருத்தர் பேசுகிறீங்க பார்த்தீங்கன்னா ஷாப்பா பாப்பா அப்படி தான் கேட்கும் அவன் காதில். ஆனால் கர்த்தருடைய காதில் அப்படி கேட்காது. கர்த்தருடைய காதில் அப்படி கேட்காது. என்ன கேட்கணும்னா உன் உள்ளத்தில் என்ன இருக்குதோ ட்ரம்மில் கீழே ட்ரம்மை வச்சுட்டு பைப்பை போட்டு மோட்ரு போட்ட உடனே எல்லாம் தண்ணி எங்கே போயிடும்? மேலே இருக்கிற ட்ரம்மில் போய் ரொம்பிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த மாதிரி நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உன் உள்ளத்தில் என்ன நல்லா விண்ணப்பம் இருக்குதோ, ஆவியில் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே தண்ணி எப்படி மேலே ட்ரம்மில் போதோ உன் மனசில் இருக்கிறதெல்லாம் போய் ஏசப்பாட்ட போய் ரொம்பிடும். இதை தடுக்கிறதுக்கு யாரால் முடியாது? ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது? அவனுக்கு மொழி தெரியாது. எந்த மொழி? நம்மளுக்கு பேச அவனுக்கு தெரியாத அந்நிய மொழி. அது தேவனுக்கும் நம்மளுக்கும் ரகசியம் பேசிக்கிற மொழி. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது உன் மனசில் இருக்கிறதெல்லாம் கீழே இருக்கிற ட்ரம்மு மாதிரி எல்லா தண்ணியும் எங்கே போவோம்? மேலே ட்ரம்மில் போய் ரொம்பிடும், ஆண்டோட்ட போய் ரொம்பிடும். ஆனால் யாருக்கு புரியாது? இப்போது எடுத்துட்டீங்களா அந்த வசனம்? யாரா வாசிங்க பார்க்கலாம், சொல்லிட்டு வாசிங்க. 1 கொரிந்தியர் 14 அப்படியாம்மா? சூப்பராக அது மனப்பாடம் பண்ணிங்க. 1 கொரிந்தியர் 14 இந்த முக்கியமான வசனம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். கடவுளே அப்படி பண்ணியிருக்கிறார் போல.
14 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மறுபடியும் வசந்த வாசி. எவ்வளோ அழகாக பாருங்க. ஆ ஆ ஃபர்ஸ்ட் லைனே வாசி. ஆ ஆ போதும். அந்நிய பாஷை பேசுனா ஆவி என்ன பண்ணுமா? நம்மகிட்ட 3 இருக்குது. என்னென்னது? இப்போ சரீரம் தான் வாய் திறந்து பேசுது. ஆனால் அந்நிய பாஷை பேசும்போது ஆவி யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணுமா? ஏசப்பாட்ட பேசுமா. அந்த ஆவி விண்ணப்பம் பண்ணும்போது அது யாருக்கு புரியாது? பிசாசுக்கு புரியாது. இன்னைக்கு பிசாசை வெக்கப்படுத்தும்படி அவனுக்கே புரியாமல் உன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா உன் ஆவி விண்ணப்பம் பண்ணும். உன் ஆவி விண்ணப்பம் பண்ணுறதை கர்த்தருடைய சமூகத்தில் போய் எட்டும். அந்நிய பாஷை பேசுறது பிசாசுக்கு புரியாது, ஆனால் ஆண்டவருக்கு உனக்கு மட்டும் புரியும். நீ மனசில் விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. 2 பேர் 3 பேர் கை கோர்த்து அந்நிய பாஷை பேசுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பாஸ்டர், எனக்கு அதெல்லாம் தெரியாது பாஸ்டர், நான் மற்றவங்களை கலாச்சின்னு உட்காந்துக்கிறாள், என்ன போய் பேசுன்றீங்களே, எனக்கு வராது பாஸ்டர்னா கேளுங்க ஆண்டவரே, நீ உபாசத்தோடு இருக்கிறோம். எனக்கு தோணுது, மனசில் இது வரைக்கும் தோணுது, சொல்லமான்னு தோணுது. ஆனால் அது பாஸ்டர் பேசுகிற மாதிரி இருக்குமே, என் பொண்டாட்டி பேசுகிற மாதிரி இருக்குமே, எங்கள் அம்மா பேசுகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்காம தோணுச்சுன்னா அதை எடுத்து அப்படி லைட்டாக அப்படி நாக்கில் சொல்லுங்கள். அப்படி சொல்லி பாருங்கள். பயபக்தியோடு கூட உங்களோட கூட கர்த்தர் பேச ஆரம்பிச்சிருவார். உன் மனசில் இதெல்லாம் சர்றன்னு அங்கே போயிடுமா. உன் மனசில் இதெல்லாம் பரலோகத்தில் போய் ரொம்பிடும். உன் மனசில் இதெல்லாம் தேவன் கேட்டு பதில் செய்ய ஆரம்பிச்சிருவார். இப்போ தேவன் இங்கே வந்திருக்கிறார். நீங்கள் அந்நிய பாஷை பேசுறது உன் மனசில் இருக்கிறதெல்லாம் அங்கே போய் ரொம்ப போகுது. உன் மனசில் இதெல்லாம் கர்த்தர் கேட்க போகிறாரு. உன் மனசு இதெல்லாம் கர்த்தர் ரசிக்க போகிறாரு. உன் மனசு இதெல்லாம் கேட்டு பதில் செய்ய போகிறாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இல்லை நன்றி ஆண்டவரே. லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். ஏசப்பாவுக்கு லேசான காரியம். அவர் சொன்னதுக்காக கைதிரிக்காத சோதனை பண்ணுறோமே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறப்பா. அவனு சொல்கிறேன், இந்த உபவாச ஜபத்துக்கு தடை வராதபடிக்கு கர்த்தர் தடையை நீக்கி போட்டு முடியும். சோதனை பண்ணுறோமா? இந்த வளாகத்து இந்த இடத்துக்கு ஒரு காவல் வைக்க முடியும். சோதனை பண்ணுறோமா? ஆரம்பிக்கும் போது வழியோடு வந்தேன்.
இங்கே உட்காந்துருக்கும் போது. ஆனால் கொஞ்ச நேரம் அபிஷேகம் நேரம்னா வழியெல்லாம் போய் கர்த்தர் பலனை கொடுத்துருக்கிறார். இந்த பலனை கொடுத்ததுக்கு அவர் சோத்திரம் பண்ணுறோமா? எத்தனை பேருக்கு அப்படி பலப்படுத்திருக்கிறாரு? ஒரு கைதறி கர்த்தர் சோத்திரம் பண்ணுறோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. அப்படியே உட்காருங்க.